Hi friends, welcome back. So இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பைத்தான்ல டேட்டா ஸ்ட்ரக்சர்ல இருக்க லாஸ்ட் டாபிக்கான ஓகே இதுதான் நம்ம ரிமைனிங் இருக்கிற 3 டாபிக்ஸும் கவர் பண்ணிட்டோம். ஓகே சப்போஸ் நீங்க பார்க்கலனா என்னோட ப்ரீவியஸ் வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே நம்ம லிஸ்ட் டிக்ஷனரி அண்ட் செட்டை பற்றி லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகே ஸோ இந்த வீடியோவில் டப்பிள்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே ஃபஸ்ட்டு டப்பிள்ஸ்னால் என்னென்னா சேம் தாங்க, இட் ஸ்டோர் மல்டிபிள் ஐட்டம்ஸ். ஓகே மல்டிபிள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை அக்செப்ட் பண்ணிக்கும், என்ன சிங்கிள் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணும். ஓகே ஸோ எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட், ஓகே ரவுண்ட் ப்ராக்கெட், ஓகே இந்த சர்க்கிள் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி இது ஸ்டோர் பண்ணும். ஓகே டேட்டாவை சரிங்களா. இப்போ இந்த டப்பிள் இஸ் எ கலெக்ஷன் விச் இஸ் ஆர்டர்ட். ஓகே இது ஆர்டராக தாங்க இருக்கும். ஓகே நம்ம என்ன ஃபார்மேட்டில் கொடுக்குறோமோ அந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணோம். டேட்டாவை எதனா இன்சர்ட் பண்ணோம்னா லாஸ்ட்டில் இன்சர்ட் பண்ணும். ஓகே அன்சேஞ்சபிள். ஓகே நம்மளால டேட்டாவை அப்டேட் பண்ண முடியாது எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட்ஸை. ஓகேங்களா. தென் அலோவ் டூப்ளிகேட்ஸ். ஓகே டேட்டா மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் சேம் வேல்யூ ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ரெக்கார்ட்ஸையும் அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே அதுதான் டப்பிள்ஸ். ஓகே ஸோ உங்களுக்கு ஒரு கொஷின் வரும். ஓகே நம்ம லிஸ்ட் இருக்குது, செட் இருக்குது, டிக்ஷனரி இருக்குது, இப்போ டப்பிள்ஸும் இருக்குது. ஓகே இப்போ டப்பிள்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்பில்ட் மெத்தட்ஸ்லாம் நிறைய இருக்குது. பட் ஒரு கொஷின் வரும், நான் எப்படி இவ்வளோ மெத்தட்ஸையும் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னா சேம் கொஷின் நான் லேர்ன் பண்ணும்போது எனக்கு இருந்துச்சு. இதுக்கு எதுனா ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் இருந்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற அதே மெத்தட்ஸை நம்ம டப்பிள்ஸுக்கும் யூஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். நம்மளுடைய டப்பிளில் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் அப்படியே என்ன பண்ணணும், லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி லிஸ்ட்டுக்குள்ளார ஒர்க் பண்ணிவிட்டு ஓகே தென் அகைன் என்ன பண்ணணும், அதை டப்பிள்ஸாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது என்ன வேணாலும் நெக்ஸ்ட் ப்ராசஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே எப்படின்னு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே அது எப்படின்னு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நீங்கள் உங்களுடைய கம்பைலர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஆர்டர்ஸ்னு ஒரு டப்பிளை க்ரியேட் பண்ணுறேன். ஓகே ஒரு டப்பிள் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே இதில் நான் வேல்யூஸ் கொடுக்குறேன். ஆர்எல்ஸ் நம்பர்ஸ் கொடுப்போமா, ஆர்எல்ஸ் ஃப்ரூட்ஸ். ஓகே ஆர்எல்ஸ். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்பர்ஸ் கொடுப்போம். நம்பர்ஸ் ஓகே நம்பர்ஸ் கொடுத்து 1, 2, 3, 4. ஓகே 4 நம்பர்ஸ் இருக்குது. ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த 4 நம்பர்ஸ் இருக்குல்ல. ஓகே இப்போ இந்த 4 நம்பர்ஸும் என்ன டைப்பில் இருக்குன்னு பாருங்கள். பிரிண்ட் ஓகே டைப் நம்பர்ஸ். ஓகே டப்பிளில் தான் இருக்கான்னு நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிப்போம். ஓகே டப்பிளில் தான் இருக்குது. ஓகே ஃபைன். இப்போது நான் என்ன சொல்கிறேன் ஓகே ஸோ இப்போ நான் இந்த டப்பிள்ஸில் இருக்கிறதெல்லாம் நான் லிஸ்ட்டில் கன்வெர்ட் பண்ண போகிறேன். எப்படின்னு பாருங்கள். நான் நியூன்னு கொடுத்துட்டு ஓகே லிஸ்ட். ஓகே லிஸ்ட் நம்பர்ஸ். ஓகே லிஸ்ட் நம்பர்ஸ். ஓகே கோடு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. நம்ம பிரிண்ட் பண்ணிப்போம். ஓகே பிரிண்ட் இது என்ன டைப்பில் இருக்குன்ட்டு நான் இப்போ செக் பண்ணிக்கிறேன். ஓகே டைப் நியூ. ஓகே இப்போ பாருங்கள் உங்களுக்கு டேட்டா லிஸ்ட்டில் இருக்குது. ஓகே இப்போ நான் பிரிண்ட் பண்ணி கூட காமிக்கிறேன். ஓகே டேட்டா கன்வெர்ட் பண்ணிடுச்சு. ஓகே நான் நியூவாக கொடுக்குறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஓகே இப்போ பாருங்கள் உங்களுடைய டப்பிள்ஸ் டேட்டாவில் இருக்கிறது. ஓகே டப்பிள்ஸ்னால் இந்த ரவுண்ட் ப்ராக்கெட் போட்டிருக்கு தான் டப்பிள்ஸ். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட்னா என்ன அர்த்தம், அது லிஸ்ட்டு. ஓகேங்களா. இப்போ லிஸ்ட்டு கன்வெர்ட் ஆகிடுச்சு. நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஒரு லிஸ்ட்டில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவீங்களோ அதை இப்போ பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் நான் இப்போ நியூ டாட் அப்பன் ஓகே ஒரு 5 கொடுக்குறேன். ஓகே ஒரு 5 கொடுத்து நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே இப்போ பாருங்கள் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், இப்போ நான் எப்படி அகைன் நான் நம்பர்ஸ் அந்த டப்பிள் ஃபார்மேட்டுக்கே கொண்டு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு டப்பிள். ஓகே டப்பிள்னு கொடுத்து தென் நியூ. ஓகே நியூ நம்பர்ஸ் கொடுங்க. ஓகே இப்போ பாருங்கள் என்னுடைய டேட்டா டப்பிள்ஸ் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. அகைன் நம்மளுடைய டேட்டாஸ்லாம்
ஓகேங்களா. டேட்டாவை நமக்கு ஆட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் வந்து அப் அண்ட் எண்ட் இந்த ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டோட இன்பில்டு மெத்தட்ஸ். ஓகேங்களா. சிமிலர் வே நீங்கள் வந்து எப்படி ஒரு லிஸ்ட்டுக்குள்ளார எப்படி ஆட் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க, டெலிட் பண்ணுவீங்களோ சிமிலர் வே பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போது நான் இப்போ இங்கே 4 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அகைன் நான் ஒரு 4 கொடுக்குறேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு டூப்ளிகேட்ஸையும் அலோவ் பண்ணுது. ஓகே. எனக்கு டப்பிள்ஸ் வந்து டூப்ளிகேட்ஸையும் அலோவ் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு டேட்டாவை டப்பிள்ஸில் இருந்தால் அதை ஜஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி உங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அண்ட் அகைன் என்ன பண்ணுங்கள், டப்பிளில் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. இது சிம்பிளஸ்ட் வே. ஓகே. உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியல, ஆல் த மெத்தட்ஸையும் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஃபார்மெட்டை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் ஆப்ரேஷன்ஸாக பர்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே. லிஸ்ட்டு தான் வந்து ஸ்டாண்டர்டானது. ஸோ நீங்கள் லிஸ்ட்டில் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அதில் ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே. லிஸ்ட்டில் ஓகே டப்பிள்ஸில் தான் இருக்குது நம்ம டேட்டா. ஓகே. டப்பிள்ஸ்லேயே இருக்கட்டும். ஓகே. டப்பிள்ஸில் இருந்து நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்க முடியுமானா அஃப்கோர்ஸ் நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். ஓகே. அஃப்கோர்ஸ் நீங்கள் வியூ பண்ணி பார்க்க முடியும். இப்போ நான் 1ன்னு கொடுத்தேன்னா எனக்கு 2 செகண்ட் ரெக்கார்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்து காமிக்கும். ஓகே. இங்கே பாருங்கள். பட் நம்மளால் டேட்டா வந்து நீங்கள் வந்து இந்த பிபிடியை பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகே. ஆர்டராக இருக்கும், அன்சேஞ்சபிள், அதாவது அப்டேட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஒரு ரெக்கார்டு இருந்தால் அது அப்படியே தான் இருக்கும். அலோவ் டூப்ளிகேட்ஸ். ஓகே. அலோவ் டூப்ளிகேட்ஸ். நான் என்ன சொல்கிறேன், இது அன்சேஞ்சபிள்னு சொல்கிறாங்கல்ல, நான் இப்போ சேஞ்சபிள் பண்ணுறேன். அதை நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து லிஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகே. நீங்கள் லிஸ்ட்டுக்கு அதை ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணணும். லிஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஓகே இப்போ நீங்கள் லிஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களால் இது பாசிபிள். ஓகே. தென் நீங்கள் என்ன பண்ணலாம், நியூ நார்மலாக நீங்கள் எப்படி கொடுப்பீங்களோ ஓகே அந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பொசிஷன் ஈக்குவல் டு 6 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள் வேறு செட் நியூ 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 ஓகே. இப்போ பாருங்கள் எனக்கு எக்ஸாக்டாக வந்து என்னுடைய ரெக்கார்டு வந்து செகண்ட் பொசிஷன்லாம் அப்டேட் ஆகிருக்கு. பட் டப்பிள்ஸ்னால் வந்து அப்டேட் ஆகக்கூடாது இல்லை அப்படின்னா ஆமாங்க, டப்பிள்ஸ் வந்து அப்டேட் பண்ண முடியாது. இப்போதைக்கு அந்த ஃபீச்சர்ஸ்லாம் அவைலபிள் இல்லை. பட் நீங்கள் வந்து டப்பிள்ஸ் ரெக்கார்ட்லேயும் அந்த அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு லிஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி உங்களுடைய ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் and also please enable bell icon to get latest video updates. Thanks for watching. We will meet next video.